மருத்துவமனை ஒருபோதும் சொல்லாத பயங்கரமான உண்மை. தினமும் குளிக்கும் பழக்கம் உங்கள் ஆயுளை 10 ஆண்டுகள் குறைக்கிறது. 70 வயதுக்கு மேல் இருந்தால் உடனடியாக இந்த 5 குளியல் பழக்கங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் மருத்துவ அறையில் இருக்கும் போது குளிர்காலத்தில் ஒவ்வொரு முறையும் மிகவும் வருத்தமான நோயாளிகளை சந்திக்கிற வெளியில் பார்க்க சரியாக இருந்தாலும் உள்ளே நேர வெடிகுண்டை வைத்திருக்கும் நபர்கள் மிகவும் அதிகம். இன்று நான் சொல்ல போகும் மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவின் கதையை கேட்டால் பலர் முழங்காலில் அடித்துக் கொள்வீர்கள். மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா அக்கம் பக்கத்தில் சுத்தமானவராக புகழ் பெற்றவர். வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளும் விட்டுவிடாமல் சூடான நீரில் நனைந்தால் சோர்வு தீரும் என்று நம்பினார். மேலும் தேய்த்து சுத்தம் செய்யாவிட்டால் தூங்க முடியாது என்று நினைத்தார். ஆனால் கடந்த மாதம் சுத்தமாக குளித்து வெளியே வர முயன்ற நேரத்தில் திடீரென தலை சுற்றி குளியலறை தரையில் விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர் சத்தம் கேட்டு தைந்தனுர்மது அழைத்ததால் தப்பினார். அன்று தனியாக இருந்திருந்தால் அம்மாவை மீண்டும் பார்க்க முடியாது போயிருக்கும். மருத்துவமனைக்கு வந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் செய்தது போல் குளித்ததால் ஏன் இப்படி ஆனது என்று வருத்தப்பட்டார். ஆனால் அது ஆபத்தான தவறான எண்ணம். பரிசோதனை முடிவுகள் சாதாரண தலைச்சுற்றல் அல்ல. வெப்பநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட ஹீட் ஷாக் அறிகுறி தோல் ஏற்கனவே நாள்பட்ட அலர்ச்சி நிலையான செல்லுலைட்டிஸ் நிலைக்கு வந்துவிட்டது. அம்மாவின் குளியல் பழக்கம் இதயத்தை பாதித்து மூளை இரத்த குழாயை அடைத்து தோல் பாதுகாப்பு அடுக்கை உருக்கியது. இது மற்றவர்களின் கதை அல்ல. இலங்கை நுகர்வோர் அமைப்பு புள்ளி விவரப்படி வயதானவர்களுக்கு பாதுகாப்பு விபத்துகள் அதிகம் நடக்கும் இடம் குளியலறைதான். குளியல் கலாச்சாரம் வளர்ந்த இலங்கையில் ஹீட் ஷாக் இறப்புகள் போக்குவரத்து விபத்து இறப்புகளை விட 5 மடங்கு அதிகம். அதனால் குளிர்காலத்தில் குளியலறை தயாரிப்பு இல்லாமல் நுழைந்தால் உயிரை இழக்கும் ஆபத்தான இடம். எனவே மருத்துவராக டாக்டர் இந்திகா பெர்னாண்டோவாக நான் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக வேண்டுகிறேன். 75 வயதுக்கு மேல இருந்தால் தயவு செய்து இந்த 5 செயல்களை மட்டும் நிறுத்துங்கள். அனைவரும் நல்லது என்று நினைத்து பின்பற்றிய பழக்கங்கள் உண்மையில் இரத்த குழாயை வெடிக்கச் செய்து எலும்பை பலவீனப்படுத்தும் காரணமாக இருக்கின்றன. இன்று மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவை மரணத்தின் வாசலை நோக்கி இட்டு சென்ற ஆபத்தான குளியல் பழக்கம் 5ஐயும் விரிவாக சொல்கிறேன். குளியலறை வெப்பநிலை முதல் தேய்த்தல் உணவுக்கு பின் குளித்தல் வரை நாம் அறியாத அதிர்ச்சியான உண்மை மற்றும் உடனடியாக பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிகளை தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன். இது வெறும் தகவல் அல்ல, மீதமுள்ள வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான உயிர் வாழ்வு விதிகள். முழு கதையை தொடங்கும் முன் இன்றைய உள்ளடக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் நலநாள் சேனலுக்கு லைக் பட்டனை ஒரு முறை அழுத்துங்கள். உங்கள் ஆர்வம் எனக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க பெரும் உதவியாக இருக்கும். இப்போது இருந்து மிக முக்கியம், குறிப்பு எடுக்க காகிதம் பேனா எடுங்கள் அல்லது மொபைல் திரையை கேப்சர் செய்ய தயாராகுங்கள். நான் இப்போது சொல்ல போகும் 3 கொள்கைகள் 75 வயதுக்கு மேல் இருந்தால் மருத்துவமனையில் மருத்துவர் சரி என்றாலும் நீங்களே உறுதியாக பின்பற்ற வேண்டிய உயிர் வாழ்வு விதிகள். இது வெறும் ஆரோக்கியத்தை பேணுவது அல்ல, என் உயிரை அச்சுறுத்தும் மரண தூதனை தடுக்கும் ரகசியம். முதலாவது, குளியலறை காற்று வெதுவெதுப்பாக ஆகும் முன் ஒருபோதும் உடைகளை களையாதீர்கள். குளியலறை ஹீட்டிங் இல்லாமல் நுழைவது என் இரத்த குழாய்களுடன் ரஷ்யன் ரூலெட் விளையாடுவது போன்றது. மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவிடம் அன்று குளியலறையை முன்கூட்டியே சூடாக்கவில்லையா என்று கேட்டேன். சூடான நீர் திறந்தால் உடனே சூடாகிவிடும். ஹீட்டிங் செலவு வீணாக ஏன் முன்கூட்டியே போட வேண்டும் என்றார். இந்த எண்ணமே அம்மாவை விழச் செய்த முதல் காரணம். நம் உடலின் இரத்த குழாய்கள் வெப்பநிலைக்கு மிகவும் உணர்ச்சி மிக்கவை. வெதுவெதுப்பான லிவிங் ரூமில் இருந்து குளிர்ந்த குளியலறைக்கு சென்று உடைகளை களையும் போது குளிர்ந்த காற்றால் ஆச்சரியமடைந்த இரத்த குழாய்கள் உடனடியாக சுருங்குகின்றன. அப்போது இரத்த அழுத்தம் உயர்கிறது. பிறகு சூடான தண்ணீரில் நுழைந்தால் இம்முறை இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த அழுத்தம் குறைகிறது. குளியல் முடித்து மீண்டும் குளிர்ந்த இடத்துக்கு வெளியே வரும்போது இரத்த அழுத்தம் மீண்டும் உயர்கிறது. இப்படி குறுகிய நேரத்தில் இரத்த அழுத்தம் ரோலர் கோஸ்டர் போல் ஏறி இறங்குவதை ஹீட் ஷாக் என்று அழைக்கிறோம். இந்த அதிர்ச்சியை மூளை இரத்த குழாய் மற்றும் இதய இரத்த குழாய் தாங்க முடியாவிட்டால் மூளை பக்கவாதம் அல்லது இதய தசை பக்கவாதம் வரும். உண்மையில் குளிர்கால குளியலறை இறப்பு விபத்துகளில் பாதிக்கு மேல் இந்த ஹீட் ஷாக் தான் காரணம். எனவே தயவு செய்து குளிக்க குறைந்தது 20 நிமிடம் முன் ஹீட்டரை போடுங்கள் அல்லது சூடான சவர் திறந்து குளியலறை காற்றை லிவிங் ரூம் போல் சூடாக்கிய பின் நுழையுங்கள். இரண்டாவது, உணவுக்கு பின் 1 மணி நேரத்துக்குள் ஒருபோதும் குளிக்காதீர்கள். சாப்பிட்டவுடன் குளிப்பது இறங்கும் ஆக்சிஜன் முகமூடியை சிறிது நேரம் களைவது போன்றது. மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவும் அன்று இரவு உணவை நன்றாக சாப்பிட்டு ஜீரணத்துக்கு என்று உடனே குளியலறைக்கு சென்றார். ஆனால் இதுவே பிரச்சனையானது. நாம் சாப்பிட்டால் வயிறு உணவை ஜீரணிக்க பெரிய இயக்கத்தை தொடங்குகிறது.
அப்போது உடல் இரத்தம் வயிற்றுக்கு அதிகம் செல்கிறது. வயதானால் இரத்த ஓட்டம் சரியில்லாத நிலையில் இரத்தம் வயிற்றுக்கு சென்றால் மூளைக்கு இரத்தம் குறைகிறது. இதை உணவுக்கு பின் லோ பிளட் பிரஷர் என்று அழைக்கிறோம். இந்த நிலையில் சூடான நீரில் உடலை நினைத்தால் என்ன ஆகும்? உடல் வெப்பம் உயர்வதால் வெப்பத்தை வெளியேற்ற டெர்மல் வாஸ்குலர் திறந்து தோலுக்கும் இரத்தம் செல்கிறது. வயிறும் இரத்தம் கேட்கிறது, தோலும் இரத்தம் கேட்கிறது. ஆனால் முக்கியமான மூளை இரத்தம் பெறாமல் ஆக்சிஜன் குறைவுக்கு செல்கிறது. அதனால் தலை சுற்றல் மற்றும் கண்முன் இருட்டாகிறது. குறிப்பாக உயர் இரத்த அழுத்த மருந்து அல்லது நீரிழிவு மருந்து சாப்பிடுபவர்கள் இரத்த குழாய் கட்டுப்பாடு குறைவாக இருப்பதால் மிகவும் ஆபத்தானது. உணவு சாப்பிட்டிருந்தால் டிவி நியூஸ் ஒன்று பார்த்த பின் 1 மணி நேரம் கழித்து குளியலறைக்கு செல்லுங்கள். 3வது, தண்ணீரில் இருந்து வரும்போது கண்டிப்பாக 3 நிலைகளில் மெதுவாக எழுங்கள். திடீரென எழும் வழக்கம் விழும் விபத்துக்கு முக்கிய காரணம். மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா விழுந்த முக்கிய தருணம் தண்ணீரில் இருந்து எழும்போதுதான். சூடான நீரில் 15 நிமிடம் மேல் உட்கார்ந்திருந்தால் இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த அழுத்தம் பெரிதும் குறைந்த நிலையில் இருக்கும். மேலும் நீரழுத்தம் காரணமாக கால் இரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டு எழும்போது அழுத்தம் விலகி இரத்தம் ஈர்ப்பு விசையால் கால் பக்கம் செல்கிறது. மூளைக்கு இரத்தம் பம்ப் செய்ய வேண்டிய நிலையில பம்ப் செய்ய முடியாது. இதை ஆர்த்தோஸ்டாடிக் ஹைப்போடென்ஷன் என்று அழைக்கிறோம். இளைஞர்கள் உடனே மீட்கின்றனர், ஆனால் வயதானவர்கள் இந்த தருணத்தில் சமநிலை இழந்து விழுகின்றனர். குளியலறை தரை கடினமான டைல் தலை அடிபட்டால் பெரிய பிரச்சனை. எனவே இனிமேல் இப்படி செய்யுங்கள். 1வது நிலை, தண்ணீரில் இருந்து வரும் முன் 10 வினாடி ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். 2வது நிலை, தண்ணீர் ஓரத்தில் உட்கார்ந்து அல்லது முழங்கால் போட்டு மீண்டும் 10 வினாடி காத்திருங்கள். உடல் ஈர்ப்புக்கு பழக நேரம் கொடுங்கள். 3வது நிலை, தலைச்சுற்றல் இல்லை என உறுதி செய்து கைப்பிடி பிடித்து மெதுவாக எழுங்கள். இந்த 30 வினாடி காத்திருப்பு மூளையை பாதுகாக்கும், உங்கள் இடுப்பு எலும்பை காப்பாற்றும். இதுவரை சொன்ன 3 குளியலறை ஹீட்டிங் உணவுக்கு பின் 1 மணி நேரம் காத்திருப்பு, 3 நிலை எழுமுறை. இந்த 3ஐ மட்டும் பின்பற்றினாலும் குளியலறையில் திடீர் விழும் நிகழ்வுகளை 90% தடுக்கலாம். இப்போது இந்த கதையை கேட்டு நம் பெற்றோர் சரியாக இருக்கிறார்களா? கிராமத்தில் இருக்கும் மாமா சூடாக குளிக்கிறாரா? கவலைப்படுகிறீர்களா? அப்படின்றால் தயங்காமல் இந்த வீடியோவை குடும்ப குழு அரட்டையில் பகிருங்க. உங்கள் சிறிய ஆர்வம் மற்றும் பகிர்வு அன்பான குடும்ப உயிரை காப்பாற்றும் உறுதியான காப்பீடு. முன்பு சொன்னவை உயிரை காப்பாற்றும் கவசம் என்றால், இப்போது சொல்ல போகும் 2 உங்கள் வயதான காலத்தை தொந்தரவு செய்யும் அரிப்பு மற்றும் அலட்சியிலிருந்து விடுவிக்கும் நிவாரணி. இன்னும் நான் தேய்த்தால் தான் சுத்தமாக இருக்கும், தினமும் குளித்தால்தான் திருப்தி என்று நினைப்பவர்கள் இப்போது என் கதையை கவனமாக கேளுங்கள். 4வது தேய்க்கும் துண்டை உடனடியாக குப்பை தொட்டியில் போடுங்கள். தேய்ப்பது தோலின் அழுக்கை அகற்றுவது அல்ல, உடலை காப்பாற்றும் இறுதி பாதுகாப்பு அடுக்கு. கெராடின் லேயரை கட்டாயமாக களைவது தற்கொலை செயல் போன்றது. மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா அவசர அறைக்கு வந்தபோது நான் கால்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். கால் தோல் வறண்ட நிலம் போல் வெடித்து இடங்களில் இரத்த கட்டி இருந்தது. அம்மா தேய்க்காவிட்டால் உடல் அரிப்பு என்றார், ஆனால் அது தலைகீழ். தேய்த்ததால் தோல் பாதிக்கப்பட்டதால் அரிப்பு அதிகமானது. நீங்கள் தேய் என்று நினைத்து நூல் போல் தேய்ப்பது உண்மையில் அழுக்கு அல்ல. நம் தோலில் ஈரப்பதம் பறக்காமல் தடுக்கும் வெளி, பாக்டீரியா உள்ளே வராமல் தடுக்கும் சிறந்த புரத பாதுகாப்பு. இதை கடின துண்டால் களைந்தால் தோல் நிர்வாண நிலைக்கு வரும். பிறகு சிறிய தூண்டுதலுக்கும் உணர்ச்சி அதிகமாகி பைத்தியம் போல் அரிக்கும். அறிந்தால் கீறல், கீறினால் காயம். மேலும் பயங்கரம் என்னவென்றால் அந்த காயத்தின் வழியே பாக்டீரியா உள்ளே செல்கிறது. வயதான செல்லுலைட்டிஸ் என்ற நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோல் ஆழத்தில் பாக்டீரியா ஊடுருவி சிவப்பாக வீங்கி உயர் காய்ச்சல் வரும் நோய். மோசமானால் சீல் தொற்று கொண்டு மரணம் வரும். மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவும் கால் காயம் வழியே பாக்டீரியா தொற்று நடந்து கொண்டிருந்தது. சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேய்த்தது உண்மையில் பாக்டீரியாவுக்கு வரவேற்கிறோம் என்று கதவை திறந்தது போல. தயவு செய்து சவர் துண்டு கூட பயன்படுத்தாதீர்கள். மென்மையான கையால் சோப்பு நுரை மட்டும் மெதுவாக தேய்த்தால் குளிப்பது போதும். 5வது, முழு உடல் குளியலை வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை மட்டும் வரையறையுங்கள். தினமும் சோப்பு போட்டு முழு உடலை கழுவுவது தோலில் இருக்கும் கடைசி எண்ணெய் துளியை கசக்கி எடுப்பது போன்றது. பல வயதானவர்கள் வயதாகும் போது வாசனை வரும் என்று பயந்து தினமும் குளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது மருத்துவ ரீதியாக தவறான அறிவு. நம் தோல் தானாக எண்ணெய் உற்பத்தி செய்து தோலை பூசுகிறது. ஆனால் 65 வயதுக்கு மேல இந்த எண்ணெய் சுரப்பிகள் வறண்டு போகின்றன. 20 வயது காலத்தில் பாதி கூட வராது. ஏற்கனவே எண்ணெய் குறைவாக இருக்கும் போது தினமும் சூடான நீர் மற்றும் ஆல்கலைன் சோப்பால் கழுவினால் என்ன ஆகும் இருக்கும்? எண்ணெய் அடுக்கு முழுவதும் கழுவி போகும்.
மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவுக்கு நான் பரிந்துரைத்தது விலை உயர்ந்த களிம்பு அல்ல, குளியல் எண்ணிக்கையை குறைப்பதுதான். அம்மாவின் தோலுக்கு அழுக்கை அகற்றுவதை விட வறட்சியை தடுப்பது 100 மடங்கு முக்கியம். உயர்வை அதிகம் வரும் அக்குள், இடுப்பு, கால் போன்ற இடங்களை மட்டும் தினமும் பகுதியாக கழுவுங்கள். முழு உடல் குளியலை 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை செய்தாலும் சுகாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக தோலில் வாழும் நல்ல பாக்டீரியாவை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் நல்லது. இறுதியாக நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சிறப்பு எச்சரிக்கை: நீர் வெப்பநிலையை சரிபார்க்கும் போது ஒருபோதும் காலை நுழைக்காதீர்கள். கண்டிப்பாக முழங்கை பயன்படுத்துங்கள் அல்லது தெர்மாமீட்டர் பயன்படுத்துங்கள். நீரிழிவு நீண்ட காலம் உள்ளவர்கள் பெரிஃபரல் நர்வஸ் மழுங்கி போகும். குறிப்பாக காலில் உணர்வு குறைவாக இருப்பதால் கொதிக்கும் நீரில் கால் நுழைத்தாலும் சூடாக உணர்வார்கள். பிறகு தோல் வேகும், கடுமையான கொள்வு ஏற்படும். பிரச்சனை என்னவென்றால், நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதால் கொள்வு காயங்கள் சரியாக ஆறாது. சிறிய கொப்புளத்துடன் தொடங்கி பின்னர் கால் அழுகி வெட்ட வேண்டிய கொடூர நிலைக்கு செல்லலாம். இது பயமுறுத்துவது அல்ல, மருத்துவமனையில அடிக்கடி பார்க்கும் உதாரணங்கள். நீரிழிவு இருந்தால் என் கால் உணர்வை நம்பாதீர்கள், கண்ணால் வெப்பநிலையை சரிபார்க்குங்கள் அல்லது குடும்பத்தினரிடம் உதவி கேளுங்கள். இப்படி தேய்க்காமல் இருப்பது, குளியல் எண்ணிக்கை குறைப்பது, நீரிழிவு நோயாளியின் வெப்பநிலை சரிபார்ப்பு, எச்சரிக்கை வரை சொன்னேன். இன்றைய உள்ளடக்கம் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் அலாரம் அமைப்பு பட்டனை அழுத்துங்கள். நீங்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றும் வரை நான் உங்களுக்கு அருகில் இருந்து எச்சரிக்கும் மருத்துவராக இருப்பேன். இப்போது நீங்கள் அதிகம் ஆர்வமாக இருக்கும் விஷயத்தை சொல்கிறேன். குறிப்பாக எப்படி குளிப்பது, தினசரி அட்டவணையை எப்படி அமைப்பது. டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ மிஸ்ஸஸ் மலினி பெரேராவுக்கு டிஸ்சார்ஜ் பரிசாக கொடுத்த பாதுகாப்பான குளியல் டைம் டேபிளை அப்படியே வெளியிடுகிறேன். இதேபோல் பின்பற்றுங்கள். முதலில் எண்களால் நினைவில் வைக்க எளிதாக 33 விதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 3 என்பது வாரத்துக்கு 3 முறைக்கு கீழ் முழு உடல் குளியலை 3 முறைக்கு மேல் செய்யாதீர்கள். இரண்டாவது, 3 என்பது நீர் 38 டிகிரி, அதிக சூடாக இல்லாமல் உடல் வெப்பத்தை விட சற்று அதிகமாக வைக்குங்கள். மூன்றாவது, 3 என்பது மாய்ஸ்சரைசர் கோல்டன் டைம் 3 நிமிடம். குளியலறையிலிருந்து வெளியே வந்தவுடன் 3 நிமிடத்துக்குள் லோஷன் தடவுங்கள். இப்போது மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவின் உண்மையான குளியல் நாள் மாலை காட்சியை சொல்கிறேன். அம்மா திங்கள், புதன், வெள்ளி குளியல் நாட்களாக நிர்ணயித்தார். மாலை 7 மணிக்கு முதலில் செய்யும் வேலை குளியலறை ஹீட்டரை போடுவது. ஹீட்டர் இல்லை என்றால் ஷவரில் சூடான நீர் திறந்து குளியலறையில் ஆவி படர வைக்குங்கள். காற்று வெதுவெதுப்பாகும். 20 நிமிடத்தில் அம்மா லிவிங் ரூமில் வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு கிளாஸை மெதுவாக குடிக்கிறார். குளிப்பதற்கு முன் தண்ணீர் குடிப்பது இரத்தம் உறைவதை தடுத்து இரத்த கட்டி உருவாவதை தடுக்கும். எள்ளி 20 மணிக்கு குளியலறைக்கு சென்றால் உடைகளை களையும் முன் கையை நீட்டி காற்றை உணருங்கள். குளிர் இல்லை என்ற உணர்வு வந்தால் அப்போது உடைகளை களையுங்கள். உடனே தண்ணீரில் நுழையாதீர்கள். ஷவரில் கால் நுனியிலிருந்து தண்ணீர் படியுங்கள். இதயத்திலிருந்து தொலைவான இடத்திலிருந்து மெதுவாக தண்ணீர் படிய செய்து இதயம் பயப்படாமல் சமிக்ஞை கொடுப்பது. தண்ணீரில் நுழையும் போது கண்டிப்பாக முழங்கையை நீரில் நனைத்து வெப்பநிலையை சரிபார்க்குங்கள். சூடாக இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். தண்ணீரில் இருக்கும் போது மார்புக்கு கீழே வரை மட்டும் நினைக்கும் வரை உடல் குளியலாக சரியாக 10 நிமிடம் இருங்கள். தோல் வரை நினைத்தால் இதயம் நீர் அழுத்தத்தில் பாதிக்கப்படும். குளிக்கும் போது சோப்பு நுரையை போதுமான அளவு உருவாக்கி அக்குள், இடுப்பு, கால் விரல் இடுக்குகளை மட்டும் மெதுவாக தேய்த்து கை கால்களை ஓடும் நீரில் கழுவ விடுங்கள். இதுவே போதும். இறுதியாக வரும்போது முன்பு கற்ற 3 நிலையில் மெதுவாக வெளியே வாருங்கள். துண்டால் தண்ணீரை துடைக்கும் போது தட்டுவது போல் துடையுங்கள். குளியலறை கதவை திறந்து வெளியே வரும் முன் குளியலறையில் உடனே மாய்ஸ்சரைசர் தடவுங்கள். ஈரப்பதம் பறக்கும் முன் தோலில் பூட்டுவது. இதுவே மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா மென்மையான தோலை மீட்ட காரணம். இப்போது மருத்துவ அறையில் நோயாளிகள் அடிக்கடி கேட்கும் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். முதல் கேள்வி: டாக்டர், வயதானால் வாசனை வரும் என்று மருமகள் வெறுக்குமோ என்று கவலை. தினமும் குளிக்காவிட்டாலும் சரியா, இது பலர் செய்யும் கவலை. ஆனால் நண்பர்களே, வயதான வாசனை என்று சொல்லப்படுவது வியர்வை வாசனை அல்ல. 2ஆம் ஓணனல் என்ற பொருள் காரணம். இது தோலை வலுக்கட்டாயமாக தேய்த்தால் போகாது, மாறாக தோல் வறண்டால் அதிகமாகும். வாசனையை போக்க வேண்டும் என்றால் தினமும் குளிப்பதை விட உள்ளாடைகளை தினமும் மாற்றுங்கள். அறையை அடிக்கடி காற்றோட்டம் செய்யுங்கள். இது மிக முக்கியம். குளிப்பது உயர்வை வரும். அக்குள் மற்றும் இடுப்பை மட்டும் தினமும் தண்ணீரில் கழுவினால் போதும். எனவே வாசனை கவலை காரணமாக தோலை பாழாக்காதீர்கள்.
இரண்டாவது கேள்வி, மாய்ஸ்சரைசர் மிக விலை உயர்ந்தது, எதை பயன்படுத்த வேண்டும்? விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்ஸ் தேவையில்லை. மருந்தகம் அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் பெரிய அளவு பாடி லோஷன் போதும். லேபிளை பார்த்து செராமைட் அல்லது பாந்தினால் போன்ற பொருட்கள் உள்ளதா என்று சரிபார்க்கவும், அல்லது மிக மலிவான வாசலின் கலந்து தடவலாம். விலை உயர்ந்ததை வாங்கி சேமித்து தடவுவதை விட மலிவானதை வாங்கி அதிகமாக அடிக்கடி தடவுவது தோலுக்கு அதுரு மடங்கு நல்லது. மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவும் ₹1,000 பெரிய அளவு லோஷனை குளியலறையில் வைத்து அதிகமாக பயன்படுத்துகிறார். மூன்றாவது கேள்வி, நான் தனியாக வசிக்கிறேன். குளிக்கும் போது விழுந்தால் யார் காப்பாற்றுவார்கள்? இது மிக யதார்த்தமான கவலை. தனியாக இருக்கும் வயதானவர்கள் என்றால் 3 விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். முதல், குளியலறை கதவை ஒருபோதும் பூட்டாதீர்கள். 2 மொபைலை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு குளியலறை வெளியே அல்லது கதவுக்கு அருகில் வைக்கவும். 3, குளிக்கும் முன் மக்கள் அல்லது நெருங்கிய நண்பருக்கு இப்போது குளிக்க செல்கிறேன் என்று போன் செய்யுங்கள். 30 நிமிடம் கழித்து தொடர்பு இல்லை என்றால் புகார் செய்யுங்கள் என்று வேடிக்கையாக சொல்லி வைக்கவும். இந்த சிறிய பழக்கம் தேவைப்படும் சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றும். நண்பர்களே, இன்று நான் சொன்ன இந்த ரூட்டீன் முதலில் கொஞ்சம் சிரமமாகவும் எரிச்சலாகவும் தோன்றலாம். தண்ணீர் குடித்து ஹீட்டிங் போட்டு மெதுவாக எழுந்து, ஆனால் 1 வாரம் மட்டும் செய்து பாருங்கள். மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மாவும் முதலில் விசித்திரம் என்றார், ஆனால் இப்போது இந்த பழக்கத்தால் அரிப்பு மறைந்து நன்றாக தூங்குகிறார். இப்போது இன்று முதல் என்னுடன் உறுதிமொழி செய்யுங்கள், பாதுகாப்பாக குளித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று. இப்போதே பின்பற்றுபவர்கள் கமெண்டில உறுதி என்று 2 எழுத்து மட்டும் எழுதுங்க. உங்கள் உறுதியான மனதை நான் உறுதி செய்து ஊக்குவிப்பேன். மற்றவர்கள் எழுதிய கமெண்ட்களை பார்த்து நான் மட்டும் முயற்சி செய்யவில்லை என்று ஒருவருக்கொருவர் வலிமை பெறுங்கள். நண்பர்களே, இன்று கேட்ட உள்ளடக்கம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். எனவே நான் 1 நிமிடத்தில் மனதில் ஒழுங்குபடுத்தி தருகிறேன். இவற்றை கண்டிப்பாக நினைவில் வைத்து பின்பற்றுங்கள். முதலில் குளியலறை மற்றும் லிவிங் ரூம் வெப்பநிலை வித்தியாசத்தை ஒழியுங்கள். குளியல் 20 நிமிடம் முன் குளியலறையை சூடாக்குங்கள். தண்ணீரில் இருந்து வரும்போது 3 நிலையில் மெதுவாக எழுந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் லோ பிளட் பிரஷரை தடுங்கள். 2 சாப்பிட்டவுடன் குளிக்காதீர்கள். உணவுக்கு பின் குறைந்தது 1 மணி நேரம் காத்திருந்து செல்லுங்கள். அப்போதுதான் மூளை மற்றும் இதயத்துக்கு இரத்தம் குறையாது. 3, தயவு செய்து தேய்க்காதீர்கள். கடின துண்டை குப்பையில் போடுங்கள். முழு உடல் குளியலை வாரத்துக்கு 2 அல்லது 3 முறைக்கு குறையுங்கள். இவற்றை மட்டும் பின்பற்றினாலும் அரிப்பு மற்றும் தோல் அழற்சியிலிருந்து விடுபடலாம். 4, நீரிழிவு உள்ளவர்கள் காலால் நீர் வெப்பத்தை சரிபார்க்காதீர்கள், கண்ணால் சரிபார்க்குங்கள் அல்லது குடும்ப உதவியை பெறுங்கள். இறுதியாக, குளியல் முடித்த 3 நிமிடத்துக்குள் மாய்ஸ்சரைசர் தடவும் பழக்கத்தை உருவாக்குங்கள். விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்ஸை விட அதிகமாக தடவும் மலிவான லோஷன் உங்கள் தோலை காப்பாற்றும் சிறந்த மருந்து. நம்ம மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா எப்படி இருக்கிறார்? சமீபத்தில் சேக்கப் செய்ய வந்தார். முக நிறம் எவ்வளவு மேம்பட்டது என்று தெரியாது. முன்பு இரவு முழுவதும் அரிப்பால் தூங்காமல் எப்போதும் சோர்வாக இருந்தார். இப்போது காலை வரை நன்றாக தூங்குகிறேன் என்று பெருமை பேசினார். மேலும் பாதையில் சென்று நண்பர்களுக்கு தேய்க்காதீர்கள், சாப்பிட்டவுடன் குளிக்காதீர்கள் என்று சொல்லி ஆரோக்கிய தூதுவராக செயல்படுகிறார். அம்மா என் கையை பிடித்து சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருக்கும். டாக்டர் முன்பே தெரிந்திருந்தால் அந்த அவதி இருந்திருக்காது. இப்போதாவது தெரிந்தது பெரும் அதிர்ஷ்டம். இப்போது குளியல் நேரம் பயமாக இல்லை, உண்மையில் சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நண்பர்களே, குளியல் நம் உடலை சுத்தமாக்கினாலின் சோர்வை போக்கும் மிகவும் இதமான ஓய்வாக இருக்க வேண்டும். என் உயிரை சூதாட்டத்தில் வைப்பது போன்ற ஆபத்தான நேரமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்று நான் தொண்டை கிழியும் அளவு வலியுறுத்திய இந்த உள்ளடக்கங்கள் வெறும் குளியல் முறையை மாற்ற சொல்லும் எச்சரிக்கை அல்ல. நீங்கள் அன்பான குடும்பத்தினருடன் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக சிரித்து வாழ்வதற்கான குறைந்தபட்ச பாதுகாப்பு கருவி. இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் நீங்களும் மிஸ்ஸஸ் மலினி பெரேரா அம்மா போல ஆரோக்கியமான பாதுகாப்பான குளியல் பழக்கத்துக்கு மாறலாம். இன்று உடனே தேய்க்கும் துண்டை ஒழுங்குபடுத்துங்கள். குளியலறை வெப்பநிலையை சரிபாருங்கள். சுற்றியுள்ளவர்களில் இன்னும் சூடான நீரில் நனைந்து தேய்த்தால்தான் ஆரோக்கியம் என்று நம்பும் பிடிவாதமான நண்பர்கள் அல்லது பெற்றோர் இருக்கிறார்களா? அட்டுறு முறை வார்த்தையால் சொல்வதை விட இந்த வீடியோ ஒன்றை பகிர்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சிறிய பகிர்வு பட்டன் கிளிக் 1 முக்கியமான நபரின் உயிரை காப்பாற்றும் முக்கிய காரணியாக இருக்கும். நான் இனியும் நீங்கள் மருத்துவமனைக்கு பதிலாக, பூங்காவில் குடும்பத்தினருக்கு பதிலாக நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் ஆரோக்கிய வழிகாட்டியாக இருப்பேன். தயவு செய்து நோய் வராமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருங்கள்.